ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்ட்ல எப்போனமஸ் வேர்ட் பார்க்க போறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிறதா இருக்கும். சொல்லப்போனா இந்த டாபிக் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவே இருக்கும். இது கிளாஸ் 20. கிளாஸ் 21 முடிஞ்சதும் நமக்கு ஹோல் டெஸ்ட் இருக்கு. அதனால இதுவரைக்கும் யாராவது பெண்டிங் வச்சிருந்தீங்கன்னா, அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்களா? எப்போனமஸ் வேர்ட் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. யாராவது ஒரு துறையில சிறந்து விளங்குனாலோ, இல்ல புதுசா ஒரு பொருள கண்டுபிடிச்சாலோ, ஒரு இடத்த கண்டுபிடிச்சாலோ, இல்ல ஒரு ஏதாவது ஒரு ஃபுட் அவங்களே உருவாக்கி அத பிராண்டா கொண்டு வந்தாலோ, அந்த விஷயத்துக்கு அவங்களோட பேரையே வச்சிர்றது. அதுதான் எப்போனமஸ் வேர்ட் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா எக்ஸாம்பிளா சொல்லணும்னா என்ன சொல்லலாம்னா, இப்ப பொன்னியின் செல்வன் அப்படின்றது நெறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு புத்தகம். சரிங்களா? இந்த பொன்னியின் செல்வன் அப்படின்றது யார சொல்லுவாங்க? ராஜராஜ சோழன், அந்த அருண்மொழிவர்மன் அவங்கள தானே சொல்லுவாங்க. அவரோட பேரே அதாவது அவர பொன்னியின் செல்வன் அழைப்பாங்க. அந்த பேரையே புக்குக்கும் வச்சிர்றது. சரிங்களா? அப்ப அது எப்போனமஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். அதாவது ஒரு பொருளோட எடைய கண்டுபிடிக்கணும்னா, அதுக்கான ரூல் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பேரே அதாவது அந்த லாவுக்கு அவரோட பேரையே வச்சிர்றது. இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, எப்போனமஸ் வேர்ட். இது கிளாஸ் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். இப்ப எஃபோனம், எஃபோனமஸ் வேர்ட் அப்படின்னு 2 இருக்கு. இது 2த்துக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் தெரியணும். எக்ஸாம்பிளா இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, நமக்கு கொலம்பியா அப்படின்றது குடுத்துருக்காங்க. இந்த கொலம்பியா எங்க இருக்குன்னா, சவுத் அமெரிக்கால இருக்கு. சரிங்களா? ஆக்சுவலா இந்த கொலம்பியாவ கண்டுபிடிச்சது யாருன்னா, கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அப்படின்றவர் தான் இந்த கொலம்பியாவ கண்டுபிடிச்சாரு. அப்ப எங்கிருந்து இந்த வேர்ட் வந்தது அப்படின்றது தான் எப்போனமஸ் வேர்ட். சரிங்களா? அப்ப கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அப்படின்றது தான் எப்போனமஸ் வேர்ட். அப்ப இந்த கொலம்பியா அப்படின்றது தான் எஃபோனம். இது 2த்துக்கும் டிஃபரெண்ட் தெரியுதுங்களா? அதாவது அது எங்கிருந்து வந்தது அப்படின்றது தான் எஃபோனமஸ் வேர்ட். என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்றது எஃபோன். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அப்படின்றது எஃபோனமஸ் வேர்ட். கொலம்பியா அதாவது அந்த இடத்தோட பேரு கொலம்பியா. அப்ப இந்த கொலம்பியான்றது எஃபோனம். இது 2த்துக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த எஃபோனமஸ் வேர்ட் அப்படின்றது ஒரு ப்ராப்பர் நவுன். சரிங்களா? இது ஒரு ப்ராப்பர் நவுன். ஏன் இது நம்ம ப்ராப்பர் நவுன்னு சொல்றோம்? ஏன்னா இது ஒரு தனி மனிதரோட பேரு. அதாவது ஏதாவது ஒரு கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அவங்களோட அந்த கண்டுபிடிப்பாளரோட பேரு தான். அப்ப அது ப்ராப்பர் நவுனா இருக்கும். ஆனா, அதுவே இப்ப பேர் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த எஃபோனம், கொலம்பியா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இல்லைங்களா? இது ப்ராப்பர் நவுன் கிடையாது. இது காமன் நவுன். ஏன்னா கொலம்பியான்றது நம்ம காமன் நவுன்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? இப்ப அந்த கொலம்பியா அப்படின்ற பிளேஸ் காமன் தான். அப்ப அது காமன் நவுன்ல வந்துரும். அப்ப எப்போனமஸ் வேர்ட் அப்ப குறிப்பிட்டு ஒரு பர்ட்டிகுலரா ஒரு பெர்சன சொல்லணும்னா அது ப்ராப்பர் நவுன். இதுவே அந்த பிளேஸ குறிக்கிறது என்ன பேர் வச்சு கூப்பிடுறாங்களோ அந்த எஃபோனம் இது ப்ராப்பர் நவுன் கிடையாது. இது காமன் நவுன். இத ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இப்ப இங்க நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, இங்க மீனிங்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, இது ஒரு சவுத் அமெரிக்கா நாட்ல, அது மட்டும் இல்லாம உலகத்துல பல சிட்டில இது கொலம்பியான்ற பேரு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொலம்பியான்ற பேரு எப்படி வந்தது? அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்க, இத்தாலி நாட்ட சேர்ந்த அமெரிக்காவ கண்டுபிடிச்சவர் யாருன்னா, கிறிஸ்டோபர் கொலம்பஸ். இவரோட பேரால தான் கொலம்பியான்னு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இவர் ஆக்சுவலா இத்தாலிய சேர்ந்தவர் அமெரிக்காவ கண்டுபிடிச்சாரு. இவரோட ஞாபகமா தான் கொலம்பியான்ற நேம் அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் டீசல். இங்க டீசலுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ டைப் ஆஃப் மோட்டார் என்ஜின். அதாவது இது பெட்ரோல் இல்லைன்னா கேசோலினுக்கு பதிலாக சூடாக்கப்பட்ட எண்ணெயில் இயங்குற ஒரு வகை என்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க டீசல் அப்படின்றது. இதை கண்டுபிடிச்சது யாருன்னா, ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் யாருன்னா ரூடால்ஃப் டீசல் அப்படின்றவர் தான் இந்த என்ஜினை ஃபைண்ட் அவுட் பண்ணார். அதனால அவரோட பேராலேயே டீசல் அப்படின்னு வழங்கப்படுது அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் மார்ச். இங்கே மார்ச்சுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the third month of the Gregorian calendar between February and April. அதாவது கிரிகோரியன் காலண்டர் படி ஃபெப்ரவரிக்கும் ஏப்ரல் மாதத்துக்கும் நடுவில் வர்ற அதாவது தேர்ட் மந்த் எதுனா மார்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த மார்ச்ன்றது எங்கேருந்து எடுத்திருக்காங்க? இந்த ரோமன் இருக்காங்க இல்லைங்களா? ரோமானியரோட இந்த போர்க்கடவுள் வார்னா போர் தானே சொல்லுவாங்க. ரோமானியரோட போர்க்கடவுள் பேர் என்னன்னா மார்ஸ். MARS இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மார்ஸ். ரோமானியரோட போர்க்கடவுள் மார்ஸ். இவரை தான் இந்த மார்ஸ்ன்ற பேரை தான் நமக்கு மார்ச் அப்படின்னு அழைக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த ரோமானிய கடவுள் மார்ஸ் அப்படின்றவரோட பேரு தான் மார்ச் மந்த்துக்கு வச்சிருக்காங்க. புரியுதுங்களா?
நெக்ஸ்ட்டு ஆஸ்கார். ஆஸ்கார்ன்றது ஒரு அவார்டு, அது எல்லாருக்குமே தெரியும். த ஆனுவல் அவார்ட் ஃபார் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பை த அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். சிறந்த கலைஞர்களுக்கு வருஷம் வருஷம் விருது கொடுக்குற விழா, அதுதான் ஆஸ்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வேர்ல்டு லெவலில் நடைபெறும். இது வந்து அமெரிக்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அமெரிக்காவில் இந்த கோதுமை இருக்குங்க இல்லைங்களா, வீட், இந்த வீட் ஃபார்மர் மற்றும் பழ உற்பத்தியாளர்கள், அதாவது இந்த ஃப்ரூட் எல்லாம் உற்பத்தி பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பேர் என்னன்னா ஆஸ்கர் பியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கள்ட்ட இருந்து தான் இந்த பேர் வந்ததுங்களாம். அப்போ ஆஸ்கர் அவார்டு அப்படின்றது படத்தில் சிறந்து நடிக்கிறவங்களுக்காக கொடுக்கப்படுற அந்த விருதுன்றது எங்கேருந்து வந்ததுங்களாம்? ஆஸ்கார் பியர்ஸ், அதாவது இந்த யூஎஸ்ஏல, அமெரிக்காவில் கோதுமை உற்பத்தி பண்ணுறவங்க அப்புறம் பழ உற்பத்தியாளர்கள், இவங்கக்கிட்ட இருந்து தான் இந்த பேர் வந்துச்சு. அதாவது இவங்களை எப்படி சொல்லுவாங்கன்னா ஆஸ்கார் பியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட நேமை தான் இங்கே ஆஸ்கார் அப்படின்னு வழங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாண்ட்விச். சாண்ட்விச்னா என்னது? இந்த ப்ரெட் இருக்கும், அதாவது 2 ப்ரெட்டுக்கு நடுவில் சில பொருட்களை வந்து ஸ்டஃப் பண்ணி சாப்பிடுவாங்க, கையாலேயே எடுத்து சாப்பிடக்கூடியது. சரிங்களா? இது வந்து ஒரு ஃபுட்டு. இதை வந்து எப்படி இதுக்கு நேம் வச்சாங்கன்னா, அதாவது ஜான் மாண்டஹூ அப்படின்ற ஒரு 4th சாண்ட்விச் ஏர்ல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 4வது பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட பேரால் தான் இந்த ஃபுட்டுக்கும் சாண்ட்விச் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கேப்டன் ஜேம்ஸ் குக் சாண்ட்விச் தீவுகள் அப்படின்னு பேர் வச்சதும் இவரை வச்சே தான் அப்படின்னு இந்த லைனில் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, சாண்ட்விச்சுன்றது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ஃபுட்டு. ஆனால் அவர் வந்து ஜான் மாண்டஹூ அப்படின்றது அவரோட பேர். அவர் என்ன சொல்லுவாங்கன்னா 4th ஏர்ல் சாண்ட்விச். ஏர்ல்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட பேரால் தான் இந்த சாண்ட்விச்சுக்கு இந்த நேம் வச்சாங்க அப்படின்ற மாதிரி இதில் சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, அது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? சாக்ஸோஃபோன். சாக்ஸோஃபோன்னா அது என்னது, அதோட மீனிங் என்ன, அதை வந்துட்டு யாரோட நேம்லேருந்து வந்தது அப்படின்றத நம்ம இப்போ எழுதணும். இப்போ சாக்ஸோஃபோன் அப்படின்றது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். நான் இங்கே ஸ்பெல் பண்ணுறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், MUSICAL, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், INSTRUMENT, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். சரிங்களா? இது ஆக்சுவலாக யாரோட பேர்லேருந்து வந்தது சாக்ஸோஃபோன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அடால்ஃப் சாக்ஸ் அப்படின்ற ஒரு பெல்ஜியம் நாட்டை சேர்ந்தவர் தான் கண்டுபிடிச்சார். அதனால தான் அவரோட நேமே இங்கே வந்துருச்சு. அவரோட ஸ்பெல்லிங் சொல்கிறேன், அடால்ஃப், ADOLPHE, அடால்ஃப் சாக்ஸ், SAX. சரிங்களா? இந்த நேம் மட்டும் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன கண்ட்ரி அப்படிலாம் கொஷின் கேட்க மாட்டாங்க. அந்த பொருளோட நேமு, அதுக்கான மீனிங்கு, அதை யாரோட நேம்லேருந்து வந்தது, இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். நெக்ஸ்ட்டு வேல்கனோ. வேல்கனோனா நம்ம என்ன சொல்லுவோம்? எரிமலை அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ வேல்கனோவை எப்படி சொல்லலாம்? ஹாட் எரிப்ஷன் ஃப்ரம் த எர்த்குஷ் அப்படின்னு சொல்லலாமா? HOT, ஹாட் எரப்ஷன், ERUPTION, from FROM, from the earth, 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 crust, CRUST. சரிங்களா? அப்போ இந்த வேல்கனோ அப்படின்ற பேர் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டாக்க, ரோமன் நாட்டோட நெருப்பு கடவுள் பேர், அவர் பேர் என்னன்னா வேல்கன். அதுலேருந்து தான் வேல்கனோ அப்படின்னு வந்துருந்துக்கு. சரிங்களா? அப்போ ரோமன் நாட்டு நெருப்பு கடவுள் இருக்கார் இல்லைங்களா, அவரோட நேம்ல இருந்து தான் இந்த வேல்கனோ நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கடவுளுக்கான ஸ்பெல்லிங், அதாவது அந்த வேல்கனுக்கான ஸ்பெல்லிங் என்னென்னா VULCON. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஈஃபில் டவர். ஈஃபில் டவர் எங்கே இருக்குது? பாரிஸில் இருக்குது, ஃப்ரான்ஸில். அதாவது டவர் இன் பாரிஸ் அப்படின்னு சொல்லலாமா? TOWER, டவர் இன் பாரிஸ், PARIS. இது எங்கே இருக்குது? ஃப்ரான்ஸில் இருக்குது, FRANCE, ஃப்ரான்ஸ். ஆக்சுவலாக இங்கே ஈஃபில் அப்படின்ற நேம் எப்படி வந்ததுன்னா, அதோட இன்ஜினியர், அவரோட நேம் ஈஃபில், அதாவது கஸ்டவ் ஈஃபில் அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்டேவ் ஈஃபில், ஸ்பெல் சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. GUSTAVE, ஈஃபில், கஸ்டேவ் ஈஃபில், EIFFEL. சரிங்களா? நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் பாய்காட். பாய்காட்னா மறுப்பு சொல்கிறது, புறக்கணிக்கிறது, வேணாம் எனக்கு இது, அதாவது வாங்குறத ஸ்டாப் பண்ணுறது. அப்போ பாய்காட்னா என்னது? ஸ்டாப் பையிங். எஸ்டிஇபி, ஸ்டாப் பையிங். பியூஒய்ஐஎன்ஜி, நம்ம வாங்குறத ஸ்டாப் பண்ணுறது. இது வந்துட்டு அயர்லாண்டில் இருக்க சார்லஸ் சி பாய்காட் அப்படின்றவரோட நேமை தான் நமக்கு இங்கே வச்சுருக்காங்க. சார்லஸ் CHARLES, சார்லஸ் சி பாய்காட், BOYCOTT. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்றது ஒரு மவுண்டைன் பீக், ஒரு பெரிய மலை சொல்லுவோமா, ஒரு பீக், அந்த சிகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா தமிழில். அப்போ மவுண்டைன், MOUNTAIN, மவுண்டைன் பீக், PEAK. சரிங்களா? இப்போ யாரோட பேர்லேருந்து எவரெஸ்ட் அப்படின்ற நேம் வந்ததுன்னா ஜார்ஜ் எவரெஸ்ட், GEORGE, ஜார்ஜ் எவரெஸ்ட், EVEREST, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு யூஃபோமிஸ்டிக் வேர்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா, மங்கள வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒருத்தவங்க மனசை கஷ்டப்படக்கூடாது, மனம் நோகக்கூடாது, இல்லை டீசெண்டாக பேசணும் அப்படின்னு ஒரு கடினமான வார்த்தைகளெல்லாம் எடுத்துகிட்டு மென்மையாக, இந்த பொலைட்டாக சாஃப்டாக சில வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, அதுக்கு பேர் தான் யூஃபோமிஸ்டிக் வேர்ட். நமக்கு தமிழ்லேயே இதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வாய் பூசி வந்தான், கால் கழுவி வந்தான், இப்படிலாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா, அதே தான். அதை எல்லாத்தையும் நம்ம இப்போ இங்கிலீஷில் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். இந்த டெஃபினிஷன் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த டெஃபினிஷனை ஒரு டைம் அப்படியே கேட்டிருக்காங்க, அதனால் பார்த்துக்கோங்க. அதாவது அஃபென்சிவ் வேர்ட் யூஸ் பண்ணாமல் இன்அஃபென்சிவ் வேர்ட், அதாவது நல்ல வார்த்தைகளை பேசுறது, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். அன்எம்ப்ளாய்டு பிட்வீன் ஜாப்ஸ். அன்எம்ப்ளாய்டுனா இந்த வேலை இல்லாமல் இருக்கான், வெட்டியாக இருக்கான், வேலை என்ன பண்ணுறாங்கன்னா அவன் என்ன வேலை இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை எப்படி சொல்லுவாங்க? அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லக்கூடாதான். என்ன சொல்லணுமா? பிட்வீன் ஜாப்ஸ். இது எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? பிட்வீன் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓல்டு, வயசாயிருச்சு, இவங்க வயசானவங்க, இந்த பொருளுக்கு வயசாயிருச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓல்டு அப்படின்றது வந்துட்டு அஃபென்சிவ் வேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை எப்படி சொல்லணுமா? ஓவர் த ஹீல் அப்படின்னு சொல்லணும். ஓவர் த ஹீல் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு என்ஜாயிங் யுவர் ரிட்டையர்ட் லைஃப். நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க, உங்களுக்கு வயசாயிருச்சு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லாமல் ஸ்டேயிங் ஆன் த டிராக்டர் அப்படின்னு சொல்லணுமா. நெக்ஸ்ட்டு டைடு, இறந்துட்டாங்க அப்படின்னு, அவன் செத்துட்டான், டைடு அப்படின்னு சொல்லக்கூடாது. பாஸ்ட் அவே அப்படின்னு சொல்லணும். என்னது? பாஸ்ட் அவே. ஸ்டூப்பிடுன்னு சொல்லவே கூடாதான். பாருங்கள், ஸ்டூப்பிடுன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லலாமா? இன்டலெக்சுவலி சேலஞ்ச்ட் அப்படின்னு சொல்லணுமா. நெக்ஸ்ட்டு ஸ்லோ லேர்னர்ஸ்னால் மெல்ல கற்பவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா. அவன் படிக்கிறதே ரொம்ப ஸ்லோவாக தான்ப்பா படிப்பான், ரொம்ப லேட்டாக தான் படிப்பான் அப்படின்னு சொல்லக்கூடாது. லேட் ப்ளூமர்ஸ், இதை வந்து 2 டெட்டில் கேட்டிருந்தாங்கப்பா. இது இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் சொல்லக்கூடாது, லேட் ப்ளூமர்ஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ சில வேர்டு கொடுத்துருக்காங்க, இதுக்கு சரியாக எப்படி சொல்லணும் அப்படின்றத நம்மளை கேட்டிருக்காங்க. டெஃப் ஆர் ஹார்ட் ஆஃப் ஹியரிங், அதாவது அவனுக்கு காது கேட்காது, அவன் ஒரு காது கேட்காதவன், அந்த மாதிரி வேர்டை யூஸ் பண்ணக்கூடாதான். அதுக்கு பதிலாக எப்படி சொல்லணுமா? டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அதாவது ஸ்பெல் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. DIFFERENTLY, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, ABLED. சரிங்களா? நெக்ஸ்ட்டு மென்டலி இல்னு சொல்லக்கூடாதான். இன்டலெக்சுவலி இம்பேர்டு, ஸ்பெல் சொல்கிறேன், INTELLECTUALLY, இன்டலெக்சுவலி இம்பேர்டு, IMPAIRED. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபேட், குண்டா இருக்கான்னு சொல்லக்கூடாது, பிக் போண்ட் அப்படின்னு சொல்லணுமா. பிக் போண்ட், BIG, பிக் போண்ட், BONED, பிக் போண்ட். நெக்ஸ்ட்டு பிளைண்டுனா கண்ணு தெரியாதவன், பார்வை இல்லாதவன், குருடன், அந்த மாதிரிலாம் சொல்லாமல் விஷன் சேலஞ்ச்டு, விஷன் பார்க்கறது,
VISION விஷன், சேலஞ்ச்டு CHALLENGD விஷன் சேலஞ்ச்டு அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட்டு லையர்னா பொய் சொல்கிறவங்க, நிறையா பொய் பேசுகிறவங்க, அவன் ஒரு புல்லுக்கு மூட்டை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதாவது பொய் பேசுகிறவங்கள லையர்னு சொல்லுவாங்க. இது அந்த மாதிரி சொல்லக்கூடாதான். என்ன சொல்லணும்னா ஸ்பின்னிங் த yarn அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா எக்கனாமிக்கல் வித் த ட்ரூத் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பெல் சொல்கிறேன். ECONOMICAL எக்கனாமிக்கல் வித் த ட்ரூத் TRUTH சரிங்களா. இப்போ இதோட 2 இம்பார்ட்டன்ட் டாபிக் முடிஞ்சுது. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான், எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. நல்லா படிச்சுக்கோங்க. நாளைக்கு இதோட டெஸ்ட் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்குது, சைக்காலஜி. அது முடிஞ்ச உடனே கண்டிப்பாக இது ஃபுல்லாக சேர்த்து நம்ம ஒரு டெஸ்ட் எழுதிடலாம். மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஹைப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.